தமிழகத்தோட அரசியல் தலையெழுத்து அப்படிங்கிறதே இன்னைக்கு மாற்றி அமைச்சிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தாவேகா அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து 2 வருடங்களில் இன்னைக்கு தமிழக முதல்வராக பதவியேற்றிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளை தான் இன்னைக்கு மொத்தமாகவே இன்னைக்கு தமிழகமே உற்று நோக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் பதவியேற்ற உடனே முக்கியமான 3 கோப்புகளில் கையெழுத்திட்டாரு. அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அது மட்டும் கிடையாது, இப்போ 717 மதுக்கடைகளில் 2 வார காலக்கெடுக்குள்ள மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காரு. இதனால கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் ரெவன்யூ லாஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு இருந்தாலுமே, முக்கியமான இடங்கள்ல, அதாவது ஸ்கூல், காலேஜஸ், கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூடுற முக்கியமான இடங்கள்ல மதுக்கடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருக்கிற இந்த அதிரடியான ஆக்ஷன் அப்படிங்கிறது மிக வரவேற்பு பெற்றிருக்கு மக்கள் மத்தியில். அது மட்டும் கிடையாது, இதுக்கு நிறைய திரைப்பிரபலங்களே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வர வகையில் அவருடைய முதல் சட்டப்பேரவை, அதாவது சட்டப்பேரவை கூடின அந்த முதல் நாள் அவருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும், அவருக்கும் பிரேமலதா விஜயகாந்துக்கும் நடந்த அந்த உயிரோட்டமான விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தன்னுடைய நடிப்பு ஆரம்பித்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே விஜயகாந்த் சாரை தன்னுடைய அண்ணனா மற்றும் இல்லாமல் ஒரு மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு இருந்தார் விஜய். அது மட்டும் கிடையாது, அவருடைய அரசியல் சறுக்கலுக்கு அப்புறம் கூட விஜய் விஜயகாந்த் சார் மேலே இருக்கிற அந்த பற்றை மறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இறப்பு அப்போ விஜய் சார் வந்திருந்தாலுமே அவருக்கு சில அவமானங்கள் அப்படிங்கிறது நடந்தாலுமே பிரேமலதா விஜயகாந்த் மேலே அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் ஒரு நிமிஷம் பதவியேற்க வரும்போது, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் பதவியேற்க வரும்போது வணக்கம் சொன்னப்ப எழுந்திருச்சு நின்று ஒரு நிமிஷம் கண்கலங்கினாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு விஜயகாந்த் சார் மேலேயும் அவருடைய மொத்த குடும்பத்து மேலேயும் விஜய்க்கு ஒரு அளப்பரிய மரியாதை இருக்கு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் கிடையாது, எப்பவுமே விஜயகாந்த் சாரை தன்னுடைய அந்த ஒரு அண்ணன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்து தன்னுடைய மனசுல அவர் வச்சிருந்தாரு. அவருடைய இறப்பு அப்படிங்கிறது அவருக்கு தாங்கிக்க முடியாத விதத்தில் இருக்கு. அவர் கிட்டத்தட்ட தன்னுடைய 71வது வயசுல இறந்தாரு. ஆனால் 2011 தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் விஜயகாந்த் சார் சர்வே பண்ணும்போது அவருக்கு எதிர்பாராத விதமாக நிறைய ஆதரவுகள் கிடைச்சாலும் சரியான ஒரு திட்டம் இல்லாததுனாலேயே கட்சி நாளடைவில் சரிய தொடங்கி கடைசி பிரம்மாஸ்திரமாக இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் டிஎம்கே கூட ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதுவும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவங்கள பார்த்த உடனே இன்னைக்கு முதல்வராக இருக்கிற விஜய் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் கண் கலங்குனது அப்படிங்கிறது விஜயகாந்த் சாருக்கே கொடுத்த மரியாதையாக தான் பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்வர் சிஎம், அதாவது தமிழக முதல்வரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.